மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத மனோதிடம் பொருந்திய என் மனதிற்கினிய மகர ராசி நேயர்களே, அப்படிதான் சொல்லணும். அப்பாடி! எவ்ளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா? அப்படி இருக்குல்ல மகரத்துக்கு இந்த தடவ. கண்டிப்பா சொல்றேன். யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ, யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, யாருக்கு ராசி பலன் சொல்றதுல எனக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ, மகர ராசிக்கு ராசி பலன் சொல்றதுல அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா, இதுவரைக்கும் நீங்க படாத அசிங்கம் இல்ல, நீங்க படாத கேவலம் இல்ல, நீங்க படாத அவமானம் இல்ல, நீங்க இழக்காத பொருள் இல்ல. எல்லாமே இல்ல, 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 இல்லன்னு போயாச்சு. இனிமே இந்தா, இந்தா, இந்தான்னு பிரபஞ்சம் குடுக்க போகுது. கண்டிப்பா நடக்க போகுது. நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா, உங்களுடைய நம்பிக்கை மட்டும் தான். வேற எதுவுமே இதுவரைக்கும் கடவுளே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் மகர ராசிக்காரங்க தான். ஆனா, இந்த தடவ கண்டிப்பாக கடவுளோட அ ஆகச்சிறந்த பிளெஸ்ஸிங். "என் புள்ளடா நீ" அப்படின்னு பார்த்து கடவுள் உங்களுக்கு குடுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது நெறைய இருக்கு. மகர ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த பொறந்திருக்கக்கூடிய 2025வது வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூரியனோட டிரான்சிட்டுமே சூப்பரா இருக்குங்க. ஆரம்பிக்கும்போது அல்டிமேட்டா இருக்கு. என்ன சொல்ல? ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல. 2ஆம் வீட்டிற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? நல்லா தான் இருக்கு. பிளஸ் ராகுவும் வேற வரப்போறார்ல. அதனால அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? ஆமா, லைட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். 8ல கேது வராரு. கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமாக இருக்கணும். வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ் ட்ரபிள் வர்றது, கொஞ்சம் முதுகு தண்டுவடம் வலிக்கிற மாரி இருக்கு. கழுத்து தோள்பட்டை புடிக்கிறது, இந்த மாரியான சின்ன சின்ன உபாதைகள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி, மார்ச்லேருந்தே ஆரம்பிச்சுரும். அப்படியே அது ஒரு மே மாசம், ஜூன் மாசம் வரைக்கும் நீடிக்கும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம், கவனம், கவனம். மகர ராசிக்காரங்களுக்கு. ஒரு சாப விமோசனம்னு சொல்லலாமா? எக்ஸ்ட்ரார்டினரிங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட அசிங்கத்துக்கும், அவமானத்திற்கும் ஒரு கரெக்ட்டான டைம் பீரியடு, ஒரு சொல்யூஷன் பீரியடா தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பொறந்திருக்கிறது. வேற யாருக்கு பிறந்திருக்கோ இல்லையோ உங்களுக்கு தாங்க பிறந்திருக்கு. வியாபார வெற்றி, புதிய தொழில் தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் தெரியப் போகுது. பிள்ளைகளால் பெருமை கிடைக்கப் போகுது. கணவனால் பெருமை கிடைக்கப் போகுது. இதுவரைக்கும் வராத கடன் எல்லாம் வரப்போகுது. மாமியாரோட சொத்து கிடைக்கப் போகுது. மாமனாரோட சொத்து கிடைக்கப் போகுது. அம்மா வழி ஆதாயம் கிடைக்கப் போகிறது. நெறைய கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கான பங்கு தொகை அப்படின்றது பிரித்து கொடுக்கப்பட போகிறது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள் எல்லாமே கிரியேட் ஆகப் போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. ராசிநாதன் போய் 3ல அமர்ந்ததுனால, நெறைய பேருக்கு வந்து தைரியம் கிடைக்க போகுது. எத வேணா ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற ஒரு அ எக்ஸ்ட்ரார்டினரியான கான்ஃபிடென்ட் வரப்போகுது. இதுவரைக்கும் அது பண்ணா அப்படி ஆயிடுமோ, இது பண்ணா அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு, கிணத்து தவளையா இருந்த நீங்க, இனிமே வந்து ஆத்து தவளையா மாறப் போறீங்க. நெனச்ச இடம்லாம் துள்ளி குதிக்க போறீங்க. நெறைய டிராவல் பண்ண போறீங்க. அ எங்க இருந்து தைரியம் வந்துச்சு, ஏன் இப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. அதுவும் பண ரீதியான கான்ஃபிடென்ட் கிடைக்க போகுது. அதுதான் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு வீட்ல தான் சனி உட்கார்ந்திருக்காரு. கண்டிப்பா பண ரீதியான கான்ஃபிடென்ட் கிடைக்க போகுது. சுய கௌரவம் ரீதியான கான்ஃபிடென்ட் கிடைக்க போகுது. என்ன நீயா பேசுன? நான் யார் தெரியுமான்னு இனிமே உங்களுடைய சுய ரூபத்தை நீங்கள் முகத்திரையோட கிழித்து காட்டப் போகிறீர்கள். ரொம்ப சூப்பரான டைம் பீரியடுங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்த நான்லாம் பட்டிருந்தேன்னா என்னைக்கோ ஓடி போயிருப்பேன். நான் மட்டும் இல்ல. எந்த ராசிக்காரங்க பட்டிருந்தாலும் ஓடி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்கள வச்சு செஞ்சாலும் பரவால்ல. வச்சு, 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 வச்சு ஒரு 7 1/2 வருஷம் செஞ்சாரு சனி. ஆனா இனிமே இந்தா இந்தான்னு குடுக்க போகுது. எல்லா பிளானட்டுமே சூப்பரா இருக்குங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 3ஆம் இடத்துல வந்து ராசிநாதனே அமர்ந்திருக்காரு. 10வதுக்கு 2ல வந்து ராகு வரப்போறாரு. என்ன வேணும் சொல்லுங்க? பேசுகிற வார்த்தையெல்லாம் பிரம்மாண்டமா இருக்க போகுது. இங்க உட்கார்ந்து அப்படியே சந்திரமண்டலத்துக்கு போய் ராக்கெட் விடுவேன்னு கனவு காண போறீங்க. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பர் தான். ஆனா ராகு 2ல வர்றது அப்படின்றது குடும்பத்தில தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்த வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. குடும்பத்தை பிரித்தல், இல்ல குடும்பத்தை மறைத்தல், மறைத்தல் ராகுனாலே மறைக்கிறதாங்க. இல்ல குடும்பத்த விரிவுபடுத்தல் அப்படி எடுத்துக்கலாமா? குடும்பத்த விரிவுபடுத்தல் அப்படின்ற மாரி நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் புள்ள ஒரு இடத்துல இருக்கு, என் புருஷன் ஒரு இடத்துல இருக்காரு. நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கு, இல்ல என் வீட்டுக்காரர் ஒரு இடத்துல இருக்காரு. இல்ல நான் ஒரு இடத்துல இருக்கேன், எங்க அத்தை ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த மாரி ஏதோ ஒண்ணு இதுவரைக்கும் ஒண்ணா இருந்த குடும்பம் விரிய போகிறது. இது பிரிய போயிரலாம் சொல்ல வேணாம். அது இது ஆகப்போகுது. எனக்கு அங்கேயும் வீடு இருக்கு, எனக்கு இங்கேயும் வீடு இருக்கு அப்படின்ற மாரியான சூழல்ல அது கிரியேட் பண்ண போகுது. இந்த தடவ அ நெறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நெறைய ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசி அப்படின்றது கிடைக்க போகுது. நெறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. நெறைய ஹீலிங் எனர்ஜிய புரிஞ்சுக்க போறீங்க. நெறைய மகர ராசிக்காரர்கள் இன்னும் நான் சொல்லப்போனா ஜோதிடம் தொடர்பான படிப்பெல்லாம் படிக்க போறீங்க. நெறைய மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஆன்ம ஞானம் அதிகரிக்க போகிறது. ரொம்ப இன்ட்யூஷன் கிடைக்க போகுது. சித்தர்களுடைய தரிசனம்லாம் கிடைக்க போகுதுங்க. நிஜமா. நெறைய மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் உங்களை எந்த விஷயம்லாம் தொல்லப்படுத்திட்டு இருந்ததோ, எந்த விஷயம்லாம் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் தடுத்துக் கொண்டிருந்ததோ, நல்ல வார்த்தைய நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுதந்திரத்த கை வச்ச மாரி வேற எதுலயும் இந்த 7 1/2 வருஷம் கை வைக்கல. அந்த மாரி உங்க சுதந்திரத்தெல்லாம் தொல்லப்படுத்திட்டு இருந்ததோ, எந்த விஷயத்திற்கு நீங்க தெரிந்தோ, தெரியாமலோ அடிமையாகி இருந்தீர்களோ, அது உங்களுக்கு தான் தெரியும். அது போதை பழக்கமா இருக்கலாம், அது பணவழக்கமா இருக்கலாம், அது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம்.
இல்ல மத்தவர்களிடம் பழகுற பழக்கமா இருக்கலாம். எதா இருக்கும். எந்த விஷயத்திற்கு நீங்க அடிமையாகி இருந்தீர்களோ, அந்த எல்லா விஷயமும் தள்ளி போது. சூப்பரா இருக்க போதுங்க. டைம் பீரியட் சும்மா சாதாரணமாலாம் இல்ல. ரொம்ப, 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 ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அழுத கண்ணீருக்கான ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு பணமா மாறப்போதுங்க. நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டியும் சரி அதுதான் உண்மை. ராகு வந்து 2ல வந்து அமர்தல் அப்படின்றது நெறைய விஷயத்துல மைனஸா இருந்தாலும், ஆ குடும்பத்தை விரிவுபடுத்தப்படல், ஏன்னா 2ஆம் இடம் தாங்க பணம். பணம் பெருக போகுதுங்க. வியாபாரம் பெருக போகுது, தொழில் பெருக போகுது, புத்தி பெருக போகுது. ரொம்ப, 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 ரொம்ப நல்ல டைம். ஒண்ணும் சொல்ற மாரிலாம் கிடையாது. நீங்க நெனைக்கிற மாரியான எந்த கெடுதல் பலனும் நடக்க போறதே கிடையாது. சூப்பரா தான் இருக்கு. 3ஆம் இடத்துல வந்து சனி அமர்தல். அதுவும் சனின்றவரு உங்களுடைய ராசிநாதனா இருக்காரு. அது குருவோட வீட்ல தான் அமர்ந்திருக்காரு. உங்கள் முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு பணம் வரப்போகுது. இன்னும் சொல்லப்போனா குரு வீடு அப்படின்னால, கொஞ்சம் கமிஷன் மூலமாலாம் உங்களுக்கு பணம் வர்றது. ஆ இன்னும் நெறைய நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, வட்டிக்கு விடுறது மூலமா பணம் வர்றது. கொஞ்சம் ஒரு மாரி வந்து இதுவரைக்கும் வாரா கடன் எல்லாம் உங்களுக்கு வசூல் ஆறது. அதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான நேரம். இன்னும் வந்து குருன்றது பேங்க். ஸோ பேங்க் மூலமா உங்களுக்கு ஒரு ஆதாய பணம் வர்றது. பேங்க் மூலமா இதுவரைக்கும் நீங்க கேட்ட பணம் கிடைக்காம இருந்ததெல்லாம் பேங்க் மூலமா வர்றது. உங்க சிபில் ஸ்கோர்லாம் இழந்து போய் அந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆயி, சூப்பரான ஒரு டைம் பீரியட் கிரியேட் ஆகுது. இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு கிரியேட் ஆக போகுதுங்க. எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். எல்லாமே நல்லா இருக்கு. சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 6ல போய் குரு உட்கார்ந்திருக்காரு அப்டின்னா கூட, 6ல வந்து குரு இருக்கிறது கூட நெறைய விஷயத்துல உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி இல்ல. அப்போ அது உங்களுக்கு நெறைய விஷயத்துக்கு நல்லத பண்ணி குடுக்கும். ஸோ எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் அ எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வருத்தப்பட்டீர்களோ, எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீர்களோ, அத்தனையும் தவிடுபொடியாக போகுது. சில வங்கி கடன்கள் மூலமாக உங்க வசதி வாய்ப்ப பெருக்கிக் கொள்ள போறீங்க. இடம் மாறுதல் அப்படின்றது கண்டிப்பாக 100க்கு 150% இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க இடம் மாறுனா உங்க பெட்ரூமையாவது மாத்தி வைப்பீங்க. இந்த ரூம்ல இருந்தவங்க நீங்க அந்த ரூம்ல போய் இருக்க போறீங்க. இல்லையா, உங்க தொழில மாத்தி வைக்க போறீங்க. உங்க வீட்ட மாத்த போறீங்க. அது வாட்டெவர் இட் இஸ் உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் டிசைட் பண்ண போகுது. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த வருடம் ஆ மகர ராசிக்காரங்களுக்கு இயக்க போகுது. மகத்தான வருடம்ங்க. எத பத்தியுமே கவலைப்பட்டுக்க வேணாம். எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீர்களோ, நான் சொன்னா உங்களுக்கு வந்து சிரிப்பா இருக்கலாம், இல்ல நம்பிக்கை இல்லாத தன்மையா இருக்கலாம். அட போங்க மேடம் ஒண்ணுமே நடக்கலன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா நடக்க தான் போகுது. நீங்க கண்கூடா உணர தான் போறீங்க. யார் யார் முன்னாடி உங்கள அசிங்கப்படுத்துனாங்களோ, யார் யார் உங்கள நிர்கதியா நிக்க வச்சாங்களோ, யார் யார் உங்கள கேவலப்படுத்துனாங்களோ, யார் யார் உங்களுடைய பணத்த சுருட்டுனாங்களோ, யார் யார் உங்கள ஏமாற்றினார்களோ, எதற்காக உங்க வங்கி கணக்குலாம் போச்சோ, எதற்காக நீங்க பணம் இழந்தீங்களோ, பணம் இழக்கிறது, மானம் இழக்கிறது, மரியாதை இழக்கிறது, உறவினர்கள இழக்கிறது எதெல்லாம் போனா எல்லாம் அப்படியே திரும்ப வரப்போதுங்க. சூப்பரா இருக்க போது. எத பத்தியுமே கவலைப்பட இத்தன நாள் குடுத்ததெல்லாம் சனி குடுத்தது உங்களுக்கு ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் புடிச்சுக்கிட்டீங்கன்னா, மகராசிக்காரங்கலாம் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பத்தம்னா, ஒரு தடவ சொன்னா போதும் மகராசிக்காரங்களுக்கு. அது ஆனா இந்த தடவ ஒவ்வொரு 7 வருஷமும் சொல்லியிருக்காரு. சனி அப்போ இனிமே வரக்கூடிய வாழ்வு எப்படி இருக்கும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. புடம் போட்ட தங்கமா நீங்க ஜொலிக்க போறீங்க. அதுக்கான வேல்யூ அப்படின்றது ரொம்ப அதிகம். நீங்க சாதாரண தங்கம் இல்ல. 24 கேரட் தங்கமா ஜொலிக்க போறீங்க. இதுவரைக்கும் யார பார்த்தாலும் நம்பிக்கை இல்லாம இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்ற மாரியான ஆத்ம ஞானம் அதிகரிக்க போகிறது. வேலைக்காரங்களே அமையல அப்படி வேலைக்காரங்க மேல பஞ்சாயத்து ஓட்டிட்டு இருந்தா அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு மனதிற்கு இணைந்த வேலைக்காரர்கள் கிடைக்கப் போகிறார்கள். நெறைய மகர ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பயணம் அப்படின்றது நடக்க போகுது. நெறைய கடவுளோட தொடர்பு படுத்த போறீங்க. பௌர்ணமி வழிபாடு பண்ணக்கூடிய கிரிவலத்திற்கு போயிட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்தில் தான் இருப்பீங்க. நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் கிரேட் இருக்கு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சீக்ரெட்டா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூ வச்சு முருகனை வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம். ஏன்னா, உங்க வீட்ல உச்சமடையக்கூடியவர் செவ்வாய் தான். கண்டிப்பா முருகனுக்கு செவ்வரளி பூ வச்சு நீங்க வழிபாடு செய்தீர்களே ஆனால், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்திற்கும், ஒரு உயரத்துக்கும் போய் சேர்வீர்கள். ஓகே. அத தாண்டி உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஏலக்காய் போடுங்க, ஒரு கிராம்பு போடுங்க, 2 பச்சை கற்பூரம் போடுங்க. இந்த தண்ணிய அப்படியே வச்சு உங்க குலதெய்வத்த நெனச்சு, இல்ல உங்க இஷ்ட தெய்வத்த நெனச்சு, அதற்கான மந்திரத்த அப்படி புடிச்சுட்டு இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் போயிடும். அந்த தண்ணிய எடுத்து கால்ல தொளிச்சு விட்டுருங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வீடு ஃபுல்லா தொளிச்சு சுத்தம் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனையும் தவிடுபொடியாவத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. குடும்பம் சேரப்போகிறது. குடும்பம் இனிக்கப் போகிறது. உங்களுக்கான ஒரு முதலாளித்துவம் அப்படின்றது பெருகப் போகுது. உங்க பேர்ல எல்லாம் மாறப்போகுது. குடும்ப தொழில் வந்து விரிவுபடப் போகிறது. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கவலையே பட வேணாம் மகர ராசிக்காரங்களுக்கு. அல்டிமேட்டான டைம் இனிதே ஆரம்பம். கரெக்ட்டா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 30 வருஷம் நீங்க தாங்க ராஜா. அடிச்சுக்கவே முடியாது.